வணக்கம் மாஸ்டர் டெக்னிக்கலி நம்ம ராகு கேது அச்சுக்கல்ல இப்ப மேஷத்தினுடைய ராகு பரணி 2ஆம் பாதத்திலும் கேது துலாம் சுவாதி 4ஆம் பாதத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ராகு மேஷம் துலாம் அப்படிங்கிற இந்த அமைப்பு அப்படிங்கிறது சரராசி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இயக்கத்தில் ஓட்டத்துல இருக்கக்கூடிய ராசி. ஸோ தேங்கி நின்னீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கிறது. ஸோ மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு மேஷத்திலையும் கேது துலாமிலும் இருக்கக்கூடிய அமைப்பு. சோ மாற்றம், இயக்கம், இடமாற்றம் மூலமே உங்களுடைய செயல்களும் முயற்சிகளும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சோ எந்த நிலையிலையும் நிலைத்திருக்க முடியாததாக தோன்றினாலுமே கூட வாழ்க்கை தொடர்ந்து முன்னேற வேண்டும், இல்லைன்னா விளைந்து போகக்கூடிய அமைப்பு. சோ பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையினுடைய சக்தியை ஒருவர் அதிகரிக்கக்கூடிய இடம். மன சக்தி, ஆசை சக்தியை அதிகரிக்கக்கூடிய இடம். சோ இதனால நான் அடையணும் அப்படிங்கக்கூடிய உந்துதல் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாகவும் பலமாகவும் இருக்கும். சோ அதனால இந்த ஆசைகள் சுத்தமான இலக்கு அல்ல, எமோஷனல் டிசைராகவும் கூட வெளிப்படக்கூடிய தன்மையும் இருக்கு. அதே சமயம் கேது 4ஆம் பாதத்துல சுவாதி ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உறவுகள்ல க்ளோஷர், நெருக்கமான அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய அமைப்பு. சோ வெளிப்படையாக உறவுகள் நடப்பது போல இருந்தாலும் கூட உள்ளார்ந்த முடிவு அப்படிங்கிறது உண்மையே நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு கட்டத்துல விலகல் அல்லது டிஸ்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடியது. சோ இந்த இரண்டையும் இணைக்கும் போது ஒரு முக்கியமான விதி அப்படிங்கிறது மன ஆசை மூலமாக தொடங்கும் வாழ்க்கை, மன அனுபவம் உறவுகள் மூலமாக ஏற்படக்கூடிய தன்மையினால முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு. சோ ராகு மனசுல ஒரு ஆசை அப்படிங்கிறது ஒரு பாதையை தொடங்கக்கூடியதாகவும் ஒரு செயலை தொடங்கக்கூடிய வேகத்தையும் கொடுக்கும். ஆனால் கேது அந்த பாதையின் இறுதி முடிவை அதிலிருந்து எதை விடணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய தன்மையில இருக்கும். சோ இதனால ஆரம்பத்துல இவங்களுக்கு வேகமாக இருந்தாலுமே கூட போக போக அதுல ஒரு விருப்பமின்மை, பற்றின்மை, ஆர்வமின்மை அப்படிங்கிற பேட்டர்ன் திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கும். சோ இதுவே தொழில் அம்சத்துல பார்க்கும்போது இவங்களுடைய ஆம்பிஷனாக வெளிப்படுவது. அதாவது இந்த அமைப்புல இருக்கிறது அவங்களுடைய ஆம்பிஷனாக வெளிப்படும். சோ தான் விருப்பத்தால, தன்னுடைய சுய விருப்பத்தால, தன் சுய ஆர்வத்தால முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை செய்வாங்க. ஆனா எமோஷனல் முடிவு காரணமாக நிலைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல உறவுகளுமே ஆரம்பத்துல ஈர்ப்புகளையும் அதிகமான பாண்டிங் அப்படிங்கக்கூடிய ஆழமான உறவுகள் நிறைய கொடுக்கக்கூடியதாக இருந்தாலுமே கூட காலப்போக்கில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது மன அளவுல தூரத்தை கொடுக்கக்கூடியதையும் கொடுக்கும். சோ பண விஷயத்துல இதே அமைப்பு சம்பாதிக்கும் போது சம்பாதிக்கணுங்கிற வேகத்தையும் உந்துதலையும் கொடுக்கும். செலவுகளும் அதே அளவுல இன்னும் ஈர்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்புமே இருக்கும். ஏன்னா மன ஆசைகள் அப்படிங்கிறது இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாததுதான். சோ இவங்களுக்கு தொழில ஆம்பிஷனாகவும் உறவுகள்ல ஈர்ப்பாகவும் பண விஷயத்துல டிரைவிங் ஃபோர்ஸாகவும் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது கேது கொடுக்கக்கூடிய பிட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எதையுமே நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியதாக இல்லை. சோ மன கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரிய வருது. இப்ப பாத வகையில பார்க்கும்போது இரண்டாம் பாதம் நாம சொல்லியிருக்கோம் மைண்டு, மன ஆசைகளை தூண்டக்கூடியது. 3ஆம் பாதம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சோ மன ஆசைகளை இயக்கக்கூடிய 2ஆம் பாதத்தில் ராகும் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல கேது 4ஆம் பாதத்திலும் இருப்பதனால உங்களுக்கு ஆசைகளே வந்துட்டு தூண்டுதலாகவும் செயல்பாடுகளே உங்களுக்கு முடிவுரை எடுக்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியது. சோ இவங்களோட மனசுல எது யோசினாலும் அதை பிடித்து நிறுத்தக்கூடியதாக இருந்தாலுமே கூட அந்த முடிவு இவங்களுக்கு விலகலத்தான் கொடுக்கும். அந்த முடிவுல இவங்களுக்கு பெருசா ஈடுபாடு இருக்கிறது. மறுபடியும் அடுத்து ஒண்ணு தொடங்கி போகக்கூடிய அமைப்பை தான் கொடுக்கும். ராக திசைகள், தசா புத்தி அந்தரங்கள்ல ஆசைகள் பெரிதாகி புதிய முயற்சிகள், உறவுகள், வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கு. மீண்டும் சொல்றேன், இந்த அமைப்புல ராக திசையில ஆசைகள் பெரிதாகி புதிய முயற்சிகள், உறவுகள், வாய்ப்புகள். சோ இந்த தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிற காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய உறவுகள், புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத
தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதையை கேள்விக்குறியாக்கிவிடும். இதே கேது காலத்துல பார்க்கும்போது இந்த எல்லா விஷயங்களும் சுருங்கி தேவையில்லாதெல்லாம் போக சில சமயங்கள்ல திடீர் முடிவுகளாக வெளிப்படும். ஸோ பல முறை இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கையோட சூத்திரம் அப்படிங்கிறத மன ஆசை வாழ்க்கையை இயக்கும். ஆனா அதற்காக நீங்க செய்யக்கூடியதான் உங்களுடைய முடிவாகவும் அதுல இருந்து விலகக்கூடிய தன்மையும் இருக்கும். ஸோ எப்பொழுதும் இந்த ஜாதக அமைப்புல இருக்கக்கூடிய புதுசை கேட்டு புதுசை தேடி வரக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா அதனால உங்களுக்கு மன அமைதி, மன நிரந்தரம், நிம்மதி அப்படிங்கிறத அடைய முடியாது அப்படிங்கிறதா இதனுடைய யதார்த்தம். சோ நீங்க கவனிக்க வேண்டியது உங்க வாழ்க்கையில இந்த அமைப்பு, ராகு மேஷத்திலையும் ராகு மேஷத்துல அமைப்பு அப்படிங்கிறது சுருக்கமா சொல்றது என்னன்னா, வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் சவால்கள் அப்படிங்கிறது வெளியில இருந்து கிடையாது, உங்களுடைய ஆசையினுடைய திசை போக்குனாலதான். சோ அதையில நீங்க கொஞ்சம் கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்கும்போது வாழ்க்கை வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சோ எந்த முடிவையும் நீங்க எடுக்கும் போது எமோஷனலா உணர்வு சார்ந்து எடுக்காமல் அதுல தெளிவாக இருக்கும் போது எடுக்கணும்னா நல்லதா இருக்கும். உறவுகள் ஆரம்ப நிலையில ஈர்ப்ப கொடுத்தாலும் கூட நீண்ட கால புரிதல் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி நீங்க செயல்பட வேண்டியதாக தேவை இருக்கு. பண விஷயத்துல ஆசை மட்டுமே போதாது, தெளிவான திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது, கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஆசை கட்டுப்படுத்திட்டு தன்னுடைய செயலால கிடைக்கக்கூடிய முடிவுகளை பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது இனிமையாக இருக்கு. இதற்கு எதிர்ப்புறமாக ராகு சுவாதி 4ஆம் பாதம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தின் கடைசி பாதத்திலும், கேது பரணி 2ஆம் பாதத்திலும், சுக்கிரனுடைய பாதத்திலும் இருக்க அமைப்புக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்ப்போம். சோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை இரண்டுமே சரராசி அப்படிங்கிறதுனாலயே நம்ம திரும்ப திரும்ப சொல்வது, வாழ்க்கை ஒரே பக்கத்துல நிலைச்சு நிற்காது, மாற்றங்களும் இயக்கங்களும் மாறி மாறி சுத்திக்கிட்டே இருக்கிறதுலாம் இது உங்களுடைய முயற்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சோ துலாம் பக்கம் ராகு இருப்பதனால உறவுகள், கூட்டணிகள், சமூக தொடர்புகள் முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியதாக இருக்கு. மேசத்தில் இருக்கக்கூடிய கேது நான் என்ற தனிப்பட்ட திசையினுடைய இயல்பை பலகீனமாக்கக்கூடியதாகவும் இருக்குது. சோ இந்த அமைப்புல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திர சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சுவாதியினுடைய கடைசி பாதத்துல இருக்கு. சுதந்திரம், பரவல், தனிச்சார்பு அப்படிங்கக்கூடிய அமைப்புல இருக்கு. ஆனால் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது ரிசல்ட், பலனை கொடுக்கக்கூடியதா இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உறவுகள், நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிற இடத்துல பெரிய திருப்பங்களை கொண்டாந்து விட்டு கவனமாக இருக்கணும். உறவுகளோட பேசும்போது அது காற்று ராசியாக இருக்கிறதுனால கம்யூனிகேஷன், பேச்சு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனத்தையும் எடுத்துக்கணும். சுக்கிரனுடைய நட்சத்திரமாக பரணியில கேது இருப்பதனால உங்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது உங்களுடைய சுயத்துல குழப்பத்தையும், உங்களுடைய தனிப்பட்ட அடையாளத்துல குழப்பத்தையும், திசைகள் போராட்டத்தையும், நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல போராட்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. இந்த 4ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வெளி வாழ்க்கையில பெரிய அளவுல ரொம்பவும் ப்ராசஸ் திட்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் உள்ள தெளிவு இல்லாமலும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சோ உறவுகள் வாழ்க்கையை விதைப்புறமா நகர்த்தினாலும் கூட அந்த இயக்கத்தை புரிந்துபடும் மன அமைதி, மன தெளிவு அப்படிங்கிறத நீங்க வளர்த்துக்கிட்டு போது நல்லபடியாக வெற்றியும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. இந்த அமைப்புல தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தனியாக முன்னேறுவதால இல்லை, கூட்டாளம், கூட்டணி, பப்ளிக், ஊருக்குரிய பொதுமக்களை பயன்படுத்தக்கூடிய இடங்கள், நெட்வொர்க் மூலமாக தான் வளர்ச்சிங்கிறது நல்லபடியா இருக்கும். ஸோ ராகு துலாமில் இருக்கிறதுனால பீப்புள் பேஸ்டு ஆனா கேரியர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் பொது மக்களையும் பொது தளத்துல இயங்கக்கூடிய அமைப்புகளை போகும். ஸோ மேசத்துல இருக்கிறதுனால சுய முடிவுகள்ல தொடர்ச்சியின்மையை குறைக்கக்கூடியதாக, ஸோ சுய முடிவுகளை நீங்க தொடர்ச்சியாக செயல்படுத்தக்கூடியது ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தன் முடிவுகளை விட மற்றவர்களின் தாக்கத்தினால் பின்பற்றுவது அல்லது மற்றவர்களின் அழுத்தத்தினால் ஒன்றை பின்பற்றுவது, செய்வது அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ இது மூலமாக கேரியர்ல growth வரும். ஆனா டைரக்ஷன் கிளாரிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலானதாக இருக்கும். கொஞ்சம் ஆஸ்பெஸ்னா எப்ப மாறக்கூடிய தன்மை. ஏன்னா சரராசி அப்படிங்கிறதுனால உங்களுடைய டைரக்ஷன் ஒரு மணி நேரத்துல இந்த பக்கம் போலாமான்ட்டு ஓடிவிங்க. சில காலத்துக்கு அப்புறமா மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சவாலாகவும் அதுவே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா சாதனையாகவும் மாறக்கூடிய அமைப்பு. ஸோ மாற்றத்தை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உணர்வுபூர்வமாக எதையும் முடிவை எடுப்பதற்கு முன்னால் சிந்தித்து செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். உறவுகள் திடீர் தொடக்கமாகவும் திடீர் மாற்றங்களாகவும் திடீர் பிரிவுகளாகவும் தொடரக்கூடிய அமைப்பு இந்த ராகு 4ஆம் பாதத்தில் இருப்பது. ஆரம்பத்துல நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் இதெல்லாமே இருந்தாலுமே கூட காலப்போக்குல அதுல உணர்ச்சிகள் சார்ந்த நிலையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டாந்து வரக்கூடியதான் இருக்கும். நான் சரியா செய்யறேனா, நான் சரியா தான் இருக்கிறேனா, பேசுறேனா அப்படிங்கக்கூடிய மனக்குழப்பம் உறவையும் பாதிக்கக்கூடிய தன்மையை கொடுத்து கேது பரணி 2ஆம் பாதத்தில் சுக்கிரனின் அம்சத்தில் இருப்பதனால. இதுவேதான் பண விஷயத்திலையுமே கூட தனியார் சம்பாதிக்கிறதை விட கூட்டாளிகள், கூட்டு முயற்சிகள், டீம் ஒர்க்கு, நெட்வொர்க் மூலமா பணம் வர்றது அப்படிங்கிறது ராகு துலாமுக்கு வாய்ப்புகள் வெளியில இருந்து நிறையவே வரும். ஆனா கேது மேசத்துல இருக்கிறதுனால சுய முடிவுகளை பலவீனமாக்கும். ஸோ சேவிங்ஸ் வருமானம்ங்கிறது இருந்தாலுமே கூட சேவிங்ஸ்ங்கிறத முறையில கட்டுப்பாடு இல்லைங்கும் போது பணம் நிலையாம இல்லாம போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஸோ எமோஷனலா எந்த டிசிஷன் எடுக்கிறதுனாலும் அதன் மூலமா எமோஷனலா நீங்க பணத்தை கையாட்டீங்க அப்படிங்கும் போது செலவு அதிகமாகக்கூடிய வாய்ப்பையும் இருக்கும். ஸோ பண விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், திருமண விஷயமாக இருக்கட்டும், உறவு விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் எமோஷனலா எந்த முடிவை எடுக்காதீங்க. உங்களுடைய எமோஷனல் தூண்டக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது அவசியம். ஸோ ராகு திசை அப்படிங்கிறது வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், திருப்பங்கள், வாய்ப்புகள், உறவுகள் இந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்துல கேது திசையில மன அழுத்தங்கள், திசைகள்ல குழப்பங்கள், கன்ஃபியூஷன், வித்து டிராவல் அவங்கக்கூடிய விட்டு போயிடலாம், விட்டு விலகிடலாம் அப்படிங்கிற உணர்வுகள் நிறைய வரக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஸோ திடீர் வளர்ச்சி உள்ள குழப்பம், மீண்டும் மாற்றம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ராகு கேது அச்சுக்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டு இருப்பீங்க. ஸோ உள்ள அமைதி வெளியே வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது முழுமையான வெற்றி உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ உறவுகளுக்குள்ள ஒரு எல்லை வச்சுக்கோங்க. அந்த எல்லைக்குள்ள மட்டுமே நீங்க பழகுங்க. அந்த எல்லைக்குள்ள மட்டுமே உங்கள் உணர்வுகள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கள், வார்த்தைகளையும் வெளிப்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள். அது நல்லதாக இருக்கும்.